நெல்லை அம்மாச்சி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கார்த்திகை பொரி வச்சு ஒரு பிக்சர் ஸ்நாக்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். இது மீந்தி போன மிச்சம் இருந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த பொரி தான். இந்த பொரியிலையும் செஞ்சுக்கலாம், அரிசி பொரியிலையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாழைக்காய் அந்த மாதிரி பொடிசாக தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடணும். இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த பெரும்பயிறு இதையும் நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிய வச்சு நல்லா துணி போட்டு தொடச்சி வச்சுருக்கேன். இதையும் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும். மிக்சருக்கெல்லாம் அந்த மாதிரி முந்தியெல்லாம் அந்த மாதிரி தான் போடுவாங்க வாழைக்காவை. அந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா செவக்க வறுக்கட்டும். இந்த மாதிரி நேரம் வந்தால் போதும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊற வச்சுருக்க பயிரையும் போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மறுபடியும் வெந்து வரணும். இது நல்லா மறுபடியும் நல்லா வெந்துடுது. இந்த மாதிரி நல்லா நிறமாறுத வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். கொஞ்சம் வாயில் ஒன்று எடுத்து போட்டு பாருங்கள். நல்லா மறுமருன்னு வந்தாலும் அதை எடுத்துடலாம். இது எல்லாம் எடுத்துடலாம். அது இப்போ ஒரு ஃபேன் எடுத்து காய வச்சுருக்கேன். இந்த பொரி கொஞ்சம் நைட்டு போயிருக்கும், அதனால் அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுபடணும். வறுபட்டாலும் அப்படி நொறுங்குத மாதிரி இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுது. இந்த மாதிரி நல்லா நொறுங்குத மாதிரி இருக்கணும். அது நல்லா வறுபட்டுடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை தான், நீ பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஏற்கனவே வறுத்து எடுத்து கடலை தான் இது. ஒரு 50 கிராம் அளவு இருக்கும் பொட்டுக்கடலை. இதையும் போட்டுக்கலாம். இது வறுத்த கடலை தான். இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டாலும் போதும். பொட்டுக்கடையிலையும் நல்லா வறுபட்டுருது. கொஞ்சமாக கருவேப்பிலை, வாழைக்காயும் அந்த பெரும்பயிரும் நல்லா வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம்,
காரத்துக்கு தகுந்தபடி வத்தப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பொரிக்கி இந்த கடலை இதுகளுக்கெல்லாம் சேர்த்து உப்பு எல்லாம் போட்டு நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலரி எடுத்துக்கணும். நல்லா மசாலாலாம் நல்லா இதில் சேர்ந்து நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க பொரியை போட்டு கலரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். எல்லாம் வறுத்து வச்சு எல்லா பொருளையும் போட்டு நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஒரு இது பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் பொரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கார்த்திகை பொரினாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெல் பொரியாக இருந்தாலுமே இந்த மாதிரி எல்லா பொருளையும் போட்டு நல்லா இந்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.